அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சங்கடகர சதுர்த்தி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அபூர்வ பூஜையை குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அருகம்புல்லை சமர்ப்பிப்பது விநாயகருக்கு பிடித்தமானதாகும். நீங்கள் கண்டிப்பாக இந்த நாட்களில் செய்யலாம். பிணிகள், காரிய தடைகள், கடன் தொல்லை முதலான சகல பிரச்சனைகளும் தீர்க்கும் வல்லமைமிக்க வழிபாடு இது. குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி தினத்தில் இந்த வழிபாட்டை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். முதலாவதாக அருகம்புல்லின் மகிமைகள். அனலாசுரனை விளங்கிய விநாயகரின் திருமேனி வெம்மையால் தத்தளித்தது. குளிர் நிறைந்த சந்திரன் அவரின் திருமுடியில் சூட்டியும் வெப்பம் தணியவில்லையாம். இந்த நிலையில் முனிவர்கள் சிலர் அருகம்புல்லை விநாயகரின் சிரசில் சமர்ப்பிக்க உடலும் உள்ளமும் குளிர்ந்து விநாயகர் அகம் மகிழ்ந்தார். ஆக பிள்ளையார் வழிபாட்டில் அருகம்புல் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. அருகம்புல்லின் மகிமை அளிப்பது சாலச் சிறந்தது. அருகம்புல் சமர்ப்பித்து ஆனைமுகனை வழிபட்டால் சகல சம்பத்துகளும் கிடைக்கும். கவுண்டிய முனிவர்கள் அனுதினமும் அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து பிள்ளையாரை வழிபடுவாராம். எனினும் பூஜையால் பலன் கிடைக்கவில்லையே என்று அவரின் மனைவி புலம்பினால் அவரிடம் ஒரு அருகம்புல்லை கொடுத்து தேவேந்திரிடம் சென்று இதனை எடக்குரிய நிகரான பொன்னை பெற்று வா என்று அனுப்பி வைத்தார் முனிவர். ரிஷிபத்தினியும் தேவேந்திரனிடம் சென்று விஷத்தை சொன்னாள். அப்போது குபேரனிடம் சென்று பெற்று கொள்ளும்படி கூறினார். ரிஷிபத்தினி குபேர பட்டணத்துக்கு சென்றாள். குபேரனும் விண்ணப்பத்தை தெரிவித்தால் தராசு கொண்டு வரப்பட்டு ஒரு தட்டில் அருகம்புல் வைக்கப்பட்டது. மறுத்தொட்டில் பொன் ஆபரணங்கள் வைக்கப்பட்டன. இந்த தராசு தட்டுகள் சமமாகவில்லை. குபேரன் தன் செல்வம் முழுவதையும் வைத்து பார்த்தும் பயனில்லை. ஒரு கட்டத்தில் குபேரனும் மற்றுமுள்ள தேவர்களும் தட்டில் ஏறி நின்று தராசு தட்டுக்கள் சமமாகவில்லை. அப்போது அங்கே ரிஷிபாசுருடன் காட்சியளித்த சிவபெருமான் தேவர்களே, அருகம்புல்லின் மகிமை இது இணை ஏதும் இல்லை என்றும் அறிவித்து உண்மையை உணர்த்தினார் என்கிறது திருக்கதை. ஆம், அருகம்புல் கொண்டு நாம் நடத்தும் வழிபாட்டின் சிறப்புகள் உலகங்களுக்கு ஈடாகாது. அதனால் சகல செல்வங்களும் கிடைக்கும். அருகம்புல் கொண்டு வழிபாடு செய்யும் அன்பர்கள் காமதேவனுக்கு கற்பகத தருவும் கூட பணிவிடச் செய்யும் என்பது சிவவாக்கு. இத்தகைய மகிமை மிக்க அருகம்புல்லை சமர்ப்பிப்பது சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட நம் சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். ஐங்கரன் அருளால் சந்தோஷம் நிகழாகும். அடுத்ததாக நீங்கள் வழிபடுவது விநாயகர் பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இந்த வழிபாடு சங்கடகர சதுர்த்தி மாலை வேளையில் பிள்ளையாரை பூஜிப்பது வழக்கம். வீட்டில் உள்ள உடல் தூய்மையோடு பூஜைக்கு தயாராக வேண்டும். பூஜைக்கான இடத்தை கழுவி கோலமிட்டு அலங்கரிக்க செய்ய வேண்டும். அருகம்புல்லால் மேடை அமைப்பது இந்த பூஜையின் சிறப்பம்சம். மனைப்பலகை ஒன்றை அலங்கரித்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அருகம்புல்லை பரப்பி மேடையை அமைக்கலாம். அந்த மேடையில் விநாயகர் சிலைகளை திருவுருப்படங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முறையாக வணங்கி பிள்ளையாரை பூஜையில் எழுந்தரும்படி வேண்டிக் கொண்டு வழிபாடை ஆரம்பிக்க வேண்டும். பிள்ளையார் பெருமானின் 21 திருநாமங்களை சொல்லி அர்ச்சித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். கண்டிப்பாக வழிபாட்டில் விநாயகர் பெருமானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டின் போது விரதம் இருப்பவர்களுக்கு விசேஷ தீர்த்தம் வழங்குவது இருக்கிறது. தீர்த்தத்தில் அருகம்புல்லிட்டு அத்துடன் பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய் ஆகியவற்றை போட்டு அந்த தீர்த்தத்தை வழங்குவது சிறப்பாகும். இதை கணேச ஆர்காமிரதம் என்று சொல்வார்கள். இதனால் பிணிகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி போன்ற தினங்களில் இந்த வழிபாட்டை செய்தால் விநாயகரின் திருவருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அவரின் அனுகூலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமாகும். அவருடைய அனுகிரகத்தால் தோஷங்கள், தடைகள், கடன் தொல்லை முதலான சகல பிரச்சனைகளும் சந்தோஷம் மற்றும் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக விட்டொழியும். திருமண தடை, பண கஷ்டம், மனக்குழப்பம், குழந்தை பேறு இது எல்லாம் இருந்தால் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.
மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.